எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு தாயின் எண்ணம். இறைவன் நமக்கு தாயானவன், இறைவன் நமக்கு தந்தையும் ஆனவன், இறைவன் நமக்கு குருவும் ஆனவன். எல்லாமாய் இருக்கின்ற முருகப்பெருமான் நம் அனைவரின் உள்ளத்தில் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயையை அழித்து சூராதி அவுணர்களை வீழ்த்தியது போல் நம்முடைய பகையையும் நீக்கி அகப்பகை புறப்பகை என்று சொல்லக்கூடிய அனைத்து பகைகளையும் நீக்குவார். ஆர்ப்பரிக்கின்ற கடல் வெள்ளம் சிறிதென தோன்றும் அளவுக்கு மனித வெள்ளம் இங்கு வந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் முருகனிடம் பெற்ற கருணையின், அவனுக்கு காட்ட வேண்டிய நன்றியின் வெளிப்பாடு. நன்றி கொன்றவன் உய்வு பெற மாட்டான் என்பதை சொல்லும் சரித்தமே கந்தபுராண சரிதமாகும். நன்றி மறத்தல், நன்றி கொல்லுதல் என்கின்ற பாவங்களை செய்யக்கூடாது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிற புராணம் கந்த புராணம். சூரன் முருகனை எதிர்த்து நிற்கின்றார். ஒளி வெள்ளமான முருகப்பெருமானுடைய வேல் புறப்பட தயாராகி கொண்டிருக்கின்றது. என்றைக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த வேல் நம் எல்லோருக்கும் எல்லாவிதமான நலன்களையும் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வையும் தந்தருள வேண்டுமாய் நாம் கந்தக்கடவுளினுடைய கழலடியை பணிகின்ற நேரம், இந்த நேரத்திற்குத்தான் நாம் காத்து கொண்டிருந்தோம். 6 நாட்களின் தவம் நிறைவேறுகின்ற நேரம். எல்லோருடைய பிரார்த்தனையும் ஒருமித்த கருத்தோடு முருகனின் திருவடியில் வையுங்கள். முருகப்பெருமான் நம் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எல்லாவிதமான நலன்களையும் அருள இதோ சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். முருகனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஆயுதங்களுக்கு வேண்டுமானால் அவன் பதில் சொல்லலாம். ஆனால் சக்தி வேலாயுதத்திற்கு அவனால் பதில் சொல்ல இயலாது என்பதனால் தான் முருகப்பெருமான் அந்த வெற்றி வேலை, சக்தி வேலை சூரனுக்கு என்று தயார் செய்து சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக கடற்கரையிலே பக்த வெள்ளத்திலே நீந்தி அந்த தேவர்களை காத்தது போல் இன்று நம்மையும் காப்பாற்றுவதற்காக இதோ முருகப்பெருமான் இந்த ஆண்டு சூர சம்ஹாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட முருகன்! அந்த முருகப்பெருமானுடைய கருணையை பெறுவதற்கு, அவர் முன்பு நிற்பதற்கே நாம் பெரும் தவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத சூரன், அந்த சூரனை வீழ்த்தி முருகப்பெருமான் நமக்கு இன்றளவும் பாடத்தை புகட்டி நாமும் அவன் கழலடியை ஆணவமற்று பணிந்தோம் என்றால்தான் வாழ்க்கையில் நாமும் உயர்வு பெறலாம் என்பதை நமக்கு காட்டும் செயல். இதோ முருகனிடத்திலே இருந்து அந்த வேலானது புறப்படுகின்றது. வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், 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 நச்சிவேல், வெற்றிவேல், 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 வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், சக்திவேல், ஞானவேல், சக்திவேல், ஞானவேல், ஞானவேல், சக்திவேல், ஞானவேல், வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தசஷ்டி பிரியனுக்கு முருகப்பெருமான் இதோ சூரனை வீழ்த்தி நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலுமாக்கி காட்சி தருகின்ற அற்புதமான நேரம். இதோ சூரன் தலை வீழ்ந்தது, ஆணவம் அழிந்தது. நம் அனைவருக்கும் முருகப்பெருமான் இந்த கந்தசஷ்டியினுடைய நாயகனாக காட்சி தருகின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சேவலும் மயிலுமாக மாறியவன் முருகனுக்கு தொண்டனாக மாறினான்.